அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 113வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி யோபு அதிகாரம் 12 முதல் 16 வரை. யோபு அதிகாரம் 13. இதோ இவை என் கண்களே கண்டவை, என் காதுகளே கேட்டு உணர்ந்தவை. நீங்கள் அறிந்திருப்பதை நானும் அறிந்திருக்கின்றேன். நான் உங்களுக்கு எதிலும் இளைத்தவன் இல்லை. ஆனால் நான் எல்லாம் வல்லவரோடு சொல்லாடுவேன், கடவுளோடு வழக்காட விளைகின்றேன். நீங்களோ பொய்யினால் மழுப்புகின்றவர்கள். நீங்கள் எல்லோருமே பயனற்ற மருத்துவர்கள். ஐயோ, பேசாது அனைவரும் அமைதியாக இருங்கள், அதுவே உங்களுக்கு ஞானமாகும். இப்போது என் வழக்கினை கேளுங்கள், என் இதழின் முறையீட்டை கவனியுங்கள். இறைவன் பொருட்டு முறைகேடாய் பேசுவீர்களா? அவர் பொருட்டு வஞ்சகமாய் பேசுவீர்களா? கடவுள் பொருட்டு ஒரு சார்பாக பேசுவீர்களா? அல்லது அவருக்காக வாதாடுவீர்களா? அவர் உங்களை ஆராய்ந்தால் உங்களில் நல்லதை காண்பாரா? அல்லது மனிதரை வஞ்சிப்பது போல் அவரையும் வஞ்சிப்பீர்களா? நீங்கள் மறைவாக ஓர வஞ்சனை காட்டினால் உங்களை உறுதியாக அவர் கண்டிப்பார். அவருடைய மாட்சி உங்களை மருள வைக்காதா? அவருடைய அச்சுறுத்தல் உங்கள் மீது விழாதா? உங்களுடைய மூதுரைகள் சாம்பலையொத்த முதுமொழிகள். உங்கள் எதிர்வாதங்கள் உண்மையில் களிமண்ணையொத்த வாதங்கள். பேசாதிருங்கள், என்னை பேச விடுங்கள். எனக்கு எது வந்தாலும் வரட்டும். என் சதையை என் பற்களிடையே ஏன் வைத்து கொள்ள வேண்டும்? என் உயிரை என் கைகளால் ஏன் பிடித்து கொள்ள வேண்டும்? அவர் என்னை கொன்றாலும் கொல்லட்டும். இருப்பினும் என் வழிகள் குற்றமற்றவை என எடுத்துரைப்பதில் நான் தளரேன். இதுவே எனக்கு மீட்பு ஆகலாம். ஏனெனில் இறைப்பற்றில்லாதார் அவர் முன் வர முடியாது. என் வார்த்தையை கவனித்து கேளுங்கள், என் கூற்று உங்கள் செவிகளில் ஏறட்டும். இதோ இப்பொழுது என் வழக்கை வகைப்படுத்தி வைத்தேன். குற்றமற்றவன் என மெய்ப்பிக்கப்படுவேன் என்று அறிவேன். இறைவா, நீர்தாமோ எனக்கு எதிராய் வழக்காடுவது? அவ்வாறாயின் இப்போதே வாய்ப்புத்தி உயிர் நீப்பேன். எனக்கு 2 செயல்களை மட்டும் செய்யும், அப்போது உமது முகத்திலிருந்து ஒழிய மாட்டேன். உமது கையை என்னிடமிருந்து எடுத்துவிடும். உம்மை பற்றிய திகில் என்னை கலங்கடிக்காதிருக்கட்டும். பின்னர் என்னை கூப்பிடும், நான் விடையளிப்பேன். அல்லது என்னை பேசவிடும், பின்னீர் மறுமொழி அருளும். என்னுடைய குற்றங்கள் தீமைகள் எத்தனை! என் மீறுதலையும் தீமையையும் எனக்கு உணர்த்தும். முகத்தை ஏன் மறைக்கின்றீர்? பகைவனாய் என்னை ஏன் கருதுகின்றீர்? காற்றடித்த சருகை பறக்கடிப்பீரோ? காய்ந்த கூலத்தை கடிது விரட்டுவீரோ? கசப்பானவற்றை எனக்கு எதிராய் எழுதுகின்றீர். என் இளமையின் குற்றங்களை எனக்கு உடைமையாக்குகின்றீர். என் கால்களை தொழுவில் மாட்டினீர், கண் வைத்தீர். என் பாதையெல்லாம் காலடிக்கு எல்லை குறித்து குழி தோண்டினீர். மனிதர் உளுத்த மரம் போல் விழுந்து விடுகின்றனர், அந்த பூச்சி அரிக்கும் ஆடை போல் ஆகின்றனர். யோபு அதிகாரம் 14. பெண்ணிடம் பிறந்த மனிதருக்கு வாழ்நாளோ குறைவு, வருத்தமோ மிகுதி. மலர் போல் பூத்து அவர்கள் உலர்ந்து போகின்றனர், நிழல் போல் ஓடி அவர்கள் நிலையற்று போகின்றனர். இத்தகையோர் மீதா கண்களை வைப்பீர், தீர்ப்பிட அவர்களை உம்மிடம் கொணர்வீர். அழுக்குற்றது நின்று அழுக்கற்றதை கொணர முடியுமா? யாராலும் முடியவே முடியாது. அவர்களுடைய நாள்கள் உண்மையாகவே கணிக்கப்பட்டுள்ளன. அவர்களுடைய திங்கள்களின் எண்ணிக்கை உம்மிடம் உள்ளது. அவர்கள் கடக்க இயலாத எல்லையை குறித்தீர். எனவே அவர்களிடமிருந்து பார்வையை திருப்பும். அப்பொழுது கூலியாள்கள் தம் நாள் முடிவில் இருப்பது போல் அவர்கள் ஓய்ந்து மகிழ்வர். மரத்திற்காவது நம்பிக்கை உண்டு, அது தரிக்கப்பட்டால் மீண்டும் துளிர்க்கும். அதன் குருத்துகள் விடாது துளிர்க்கும். அதன் வேர் மண்ணில் பழைமை அடைந்தாலும், அதன் அடிமரம் நிலத்தில் பட்டு போனாலும், தண்ணீர் மனம் பட்டதும் அது துளிர்க்கும். இளஞ்செடி போல் கிளைகள் விடும். ஆனால் மனிதர் மடிகின்றனர், மண்ணில் மறைகின்றனர். உயிர் போன பின் எங்கே அவர்கள்? ஏரியில் தண்ணீர் இல்லாது போம், ஆறும் வறண்டு காய்ந்து போம். மனிதர் படுப்பர், எழுந்திருக்க மாட்டார். வானங்கள் அழியும் வரை அவர்கள் எழுவதில்லை, அவர்கள் துயிலிலிருந்து எழுப்பப்படுவதில்லை. ஓ, என்னை பாதாளத்தில் ஒளித்து வைக்க மாட்டீரா? உமது சீற்றம் தனியும் வரை மறைத்து வைக்க மாட்டீரா? என்னை நினைக்க ஒரு நேரம் குறிக்க மாட்டீரா? மனிதர் மாண்டால் மறுபடியும் வாழ்வரா? எனக்கு விடிவு வரும் வரை என் போராட்ட நாள்கள் எல்லாம் பொறுத்திருப்பேன். நீர் அழைப்பீர், உமக்கு நான் பதில் அளிப்பேன். கைவினையாம் என்னை காண விளைவீர். அப்பொழுது என் காலடிகளை கணக்கிடுவீர்.
என் தீமைகளை துருவி பார்க்க மாட்டீர். என் மீறுதலை பையிலிட்டு முத்திரையிட்டீர். என் குற்றத்தை மூடி மறைத்தீர். ஆனால் மழை விழுந்து நொறுங்கும், பாறையும் தம் இடம் விட்டு பெயரும், கற்களை தண்ணீர் தேய்த்து கரைக்கும், நிலத்தின் மண்ணை வெள்ளம் அடித்து போகும். இவ்வாறே ஒரு மனிதனின் நம்பிக்கையை அளிப்பீர். ஒடுக்குவீர் அவனை எப்பொழுதும், ஒளிந்து போவான் அவனும். அவனது முகத்தை ஒரு குலைத்து விரட்டி அடிப்பீர். புதல்வர்கள் புகழ் பெறினும் அவன் அறிந்தான் இல்லை. கதி இழந்தாலும் அதை அவன் கண்டான் இல்லை. அவன் உணர்வது தன் ஊனின் வழியையே, அவன் புலம்புவது தன் பொருட்டே. யோபு அதிகாரம் 15. யோபின் சொற்களே அவருக்கு தீர்ப்பிடல். அதற்கு தேமானியனான எலிப்பாசு சொன்னான், வெற்று அறிவினால் ஞானி விடையளிக்க கூடுமோ? வறண்ட கீழ்காற்றினால் வயிற்றை அவன் நிரப்பவோ? பயனிலா சொற்களாலோ பொருளிலா பொழிவினாலோ அவன் வழக்காடத் தகுமோ? ஆனால் நீர் இறையச்சத்தை இழந்து விட்டீர், இறை சிந்தனை இல்லாது போனீர். உம் குற்றம் உம் வாயை உந்துகின்றது. வஞ்சக நாவை நீர் தேர்ந்து கொண்டீர். கண்டனம் செய்தது உம் வாயே, நான் அல்ல. உம் உதடே உமக்கு எதிராய் சான்றுரைக்கின்றது. மாந்தரில் முதல் பிறவி நீர்தாமோ? மலைகளுக்கு முன்பே உதித்தவர் நீர்தாமோ? கடவுளின் மன்றத்தில் கவனித்து கேட்டீரோ? ஞானம் உமக்கு மட்டுமே உரியதோ? எங்களுக்கு தெரியாத எது உமக்கு தெரியும்? எங்களுக்கு புரியாத எது உமக்கு புரியும்? நரைமுடியும் நிறைவயதும் கொண்டு நாள்களில் உம் தந்தைக்கு மூத்தோர் எங்களிடை உள்ளனர். கடவுளின் ஆறுதலும் கனிவான சொல்லும் உமக்கு அற்பமாயினவோ? மனம் போன போக்கில் நீர் செல்வது ஏன்? உம் கண்கள் திருவென விழிப்பது ஏன்? அதனால் இறைவனுக்கு எதிராய் உம் கோபத்தை திருப்புகின்றீர். வாயில் வந்தபடி வார்த்தைகளை கொட்டுகின்றீர். மாசற்றவராயிருக்க மானிடர் எம்மாத்திரம்? நேர்மையாளராயிருக்க பெண்ணிடம் பிறந்தவர் எம்மாத்திரம்? வானதூதரில் இறைவன் நம்பிக்கை வையார். வானங்களும் அவர் தம் கண்முன் தூயவை அல்ல. தீமையை தண்ணீர் போல் குடிக்கும். அருவருப்பும் ஒழுங்கீனமும் நிறைந்த மாந்தர் எத்தனை இழிந்தோர் ஆவர். கேளும், நான் உமக்கு விளக்குகின்றேன். நான் பார்த்த இதனை நவிழ்கின்றேன். ஞானிகள் உரைத்தவை அவை. அவர்கள் தந்தையர் மறைக்காதவை அவை. அவர்களுக்கே நாடு வழங்கப்பட்டது. அந்நியர் அவர்களிடையே நடமாடியதில்லை. துடிக்கின்றனர் துன்பத்தில் மூர்க்கர். தம் நாளெல்லாம் துன்பத்தில் ஆண்டுகள் கொடியோருக்கு கூட்டப்பட்டுள்ளன. திகிலளிக்கும் ஒளி அவர்களின் செவிகளில் கேட்கும். நலமான காலத்தில் அழிப்பவர் தாக்கலாம். அவர்கள் இருளினின்று தப்பிக்கும் நம்பிக்கை இழப்பர். வாளுக்கு இரையாக குறிக்கப்பட்டனர். எங்கே உணவு என்று ஏங்கி அலைவர். இருள் சூழ் நாள் அண்மையில் உள்ளதென்று அறிவர். இன்னலும் இடுக்கணும் அவர்களை நடுங்க வைக்கும். போருக்கு புறப்படும் அரசன் போல் அவை அவர்களை மேற்கொள்ளும். ஏனெனில் இறைவனுக்கு எதிராக அவர்கள் கையை ஓங்கினர். எல்லாம் வல்லவரை எதிர்த்து வீரம் பேசினர். வணங்கா கழுத்தோடும் வலுவான பெரிய கேடயத்தோடும் அவரை எதிர்த்து வந்தனர். ஏனெனில் அவர்களின் முகத்தை கொழுப்பு மூடியுள்ளது. அவர்களின் தொந்தி பருத்துள்ளது. பாழான பட்டணங்களிலும் எவரும் முறையை இயலா இல்லங்களிலும் இடுபாடுகளுக்குரிய வீடுகளிலும் அவர்கள் குடியிருப்பர். அவர்கள் செல்வராகார். அவர்களின் சொத்து நில்லாது. அவர்களது உடைமை மண்ணில் பெருகாது. இருளுக்கு அவர்கள் தப்புவதில்லை. அவர்களது தளிரை அனல் வாட்டும். அவர்களது மலர் காற்றில் அடித்து போகப்படும். வீணானதை நம்பி ஏமாந்து போக வேண்டாம். ஏனெனில் வெறுமையே அவர்களது செயலுக்கு வெகுமதியாகும். அவர்களது வாழ்நாள் முடியும் முன்பே அது நடக்கும். அவர்களது தளிர் உலர்ந்துவிடும். பிஞ்சுகளை உதிர்க்கும். திராட்சை செடி போன்றும் பூக்களை உகுக்கும் ஒளிவ மரம் போன்றும் அவர்கள் இருப்பர். ஏனெனில் இரையச்சம் இல்லாரின் கூட்டம் கருகிப்போம். கையூட்டு வாங்குவோரின் கூடாரம் எரியுண்ணும் இன்னலை கருவுற்று அவர்கள் இடுக்க ஈன்றெடுப்பர். வஞ்சகம் அவர்களது வயிற்றில் வளரும். யோபு அதிகாரம் 16. கடவுளின் நீதியும் மனிதனின் அநீதியும். அதற்கு யோபு உரைத்த மறுமொழி, இதை போன்ற பலவற்றை நான் கேட்டதுண்டு. புண்படுத்தும் தேற்றுவோர் நீவிரெல்லாம். உங்களின் வெற்று உரைக்கு முடிவில்லையா? வாதாட இன்னும் உம்மை உந்துவது எதுவோ? என்னாலும் உங்களைப் போல பேச இயலும். என்னுடைய நிலையில் நீவீர் இருந்தால் உங்களுக்கு எதிராய் சொற்சரம் தொடுத்து உங்களை நோக்கி தலையசைக்கவும் முடியும். ஆயினும் என் சொற்களால் உங்களை வலுப்படுத்துவேன். என் உதட்டின் ஆறுதல் உங்கள் வலியை குறைக்குமே.
நான் பேசினாலும் என் வழி குறையாது. அடக்கி வைப்பினும் அதில் ஏதும் அகலாது. உண்மையில் கடவுளே, இப்போது என்னை உழுந்திட வைத்தீர். என் சுற்றமுற்றும் இற்றிட செய்தீர். நீர் என்னை இளைக்க செய்தீர். அதுவே எனக்கு எதிர் சான்று ஆயிற்று. என் மெலிவு எழுந்து எனக்கு எதிராக சான்று பகர்ந்தது. அவர் என்னை வெறுத்தார், வெஞ்சினத்தில் கீறி போட்டார். என்னை நோக்கி பல்லை கடித்தார். என் எதிரியும் என்னை முறைத்து பார்த்தான். மக்கள் எனக்கு எதிராய் வாயை திறந்தார்கள். ஏளனமாய் என் கன்னத்தில் அறைந்தார்கள். எனக்கு எதிராய் அவர்கள் திரண்டனர். இறைவன் என்னை கயவரிடம் ஒப்புவித்தார். கொடியவர் கையில் என்னை சிக்க வைத்தார். நலமுடன் இருந்தேன், நான் தகர்த்தெறிந்தார் என்னை அவர். பிடரியை பிடித்து என்னை நொறுக்கினார். என்னையே தம் இலக்காக ஆக்கினார். அவர் தம் வில்வீரர் என்னை வளைத்து கொண்டனர். என் ஈரலை அவர் பிளந்து விட்டார். ஈவு இரக்கமின்றி என் ஈரலின் பித்தை மண்ணில் சிந்தினார். முகத்தில் அடி அடி என்று என்னை அடித்தார். போர் வீரன் போல் என் மீது பாய்ந்தார். சாக்கு உடையை நான் என் உடலுக்கு தைத்து கொண்டேன். புழுதியில் என் மேன்மையை புதைத்தேன். அழுதழுது என் முகம் சிவந்தது. என் கண்களும் இருண்டு போயின. இருப்பினும் வன் செயல் என் கையில் இல்லை. மாசு என் மன்றாட்டில் இல்லை. மன்னி, என் குருதியை மறைக்காதே. என் கூக்குரலை புதைக்காதே. இப்பொழுதும் இதோ என் சான்று விண்ணில் உள்ளது. எனக்காக வழக்காடுபவர் வானில் உள்ளார். என்னை நகைப்பவர்கள் என் நண்பர்களே. கடவுளிடமே கண்ணீர் வடிக்கின்றேன். ஒருவன் தன் நண்பனுக்காக பேசுவது போல் அவர் மனிதர் சார்பாக கடவுளிடம் பரிந்து பேசுவார். இன்னும் சில ஆண்டுகளே உள்ளன, பிறகு திரும்ப வரவியலா வழியில் செல்வேன்.